ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வியாழக்கிழமை காலையில் தேவ வசனத்தோடு உங்கள் முன் வர கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, திடபலனாய் தைரியமாயிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு காலையில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய முந்தின பகுதியெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக விரும்புகிற மனுஷருடைய தேவைகள் என்னவென்று சொல்லிக்கொண்டே வருகிறார். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். ஸோ இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமானால் 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்போ எதெல்லாம் வேணும்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், அந்த சர்வாயுத வர்க்கம் கீழே சொல்லியிருக்கிறது, இவைகளையும் நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஏனெனில் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. சகோதர சகோதரிகளோடு நமக்கு யுத்தம் கிடையாது. நம்முடைய யுத்தம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வாண்ட மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மனுஷனோடு போராடாத, விட்டுடு. அதை காட்டிலும் பெரிய போராட்டத்தை நீ செய்யத்தக்கதாக கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். ஆகினாலே கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனென்று கேட்டால் பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்ல. உங்களுக்கும் சகோதரனுக்கும் பகை கிடையாது. லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமினுடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டை உண்டான போது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்ன காரியம் தெரியுமா? நாம் சகோதரர், நமக்குள்ளே எதற்கு சண்டை? தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு நல்ல ஐக்கியமுடைய, நம்ம ஐக்கிய குறைவு ஏற்பட்டால் அவனுக்கு பிசாசுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு, வந்துடுவான் உள்ள. ஆனால் அவனுடைய தந்திரங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அதுக்கு திராணி வேணும் அல்லவா? ஆகையினால சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் அதன் நிமித்தமாய் தேவநாமம் நமது மூலமாய் மகிமைப்படும். ஓகே, ஸோ கடைசியாக திரும்ப சொல்கிறேன், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலே அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். எதற்காக பலப்படுங்கள்? பிசாசின் தந்திரங்கள், அவர் ரொம்ப தந்திரவாதி. தந்திரவான்களோடு எதிர்த்து நிற்க, திராணி உள்ளவர்களாக இருக்க சர்வாயுத வர்க்கத்தின் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம பிசாசு எதிர்த்து நிற்க திராணியாக இருந்தால் போதும், வேற ஒன்றுமே நமக்கு வேண்டாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மனுஷருக்கு திராணி எங்களுக்கு தேவையில்லை. பிசாசு எதிர்த்து நிற்க எங்களுக்கு திராணித்தை வேணும். ஆகினாலும் இந்த நாளில் ஆண்டவரே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். நீர் அப்படி செய்தபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிள்ளைகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை பலப்படுங்க. வேற எதுலையும் பலப்படணும்னு விரும்பாதீங்க. இதில் பலப்பட்டாச்சுன்னா எல்லாத்துலேயும் பலப்பட்டாச்சு. சத்துருவை ஜெயித்து விடுவோம். மாலை சபையில் சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் திரளாய் கடந்து வாருங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you abundantly again and again and again. Amen.